Welcome to all. Exercise 7.3 Normal Distribution. Previous two exercises binomial distribution and Poisson distribution பற்றி பார்த்தோம். இந்த எக்ஸசைஸில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மொத்தமாக டிஸ்ட்ரிபியூஷனில் டூ டைப் இருக்குது. ஒன்று டிஸ்க்ரீட், இன்னொன்று கண்டினியூஸ். ப்ரீவியஸ் டூ எக்ஸசைஸில் டிஸ்க்ரீட்டை பற்றியும் தென் இந்த எக்ஸசைஸில் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதை பற்றி படிக்கிற டாபிக் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். First of all, normal distribution oda definition. A random variable x is said to follow a normal distribution with parameters mean, mu and variance sigma square. இப்போ x என்ற random variable normal distribution இருக்குன்னா அதோட parameter mean mu ஆவும் variance sigma square ஆவும் இருக்கும். If its probability density function, அதோட density function சொல்லும் போது f of x mu comma sigma equal to 1 by sigma into root of 2 pi ex na exponential of அதாவது e power of minus 1 by 2 into x minus mu by sigma the whole square. இதில் x ஓட வேல்யூ belongs to minus infinity to plus infinity. அதே போல் sigma ஓட வேல்யூ greater than 0, then mu ஓட வேல்யூ belongs to minus infinity to plus infinity. Same previous என்ன definition பார்த்தோமோ அதே மாதிரி தான் x என்ற random variable normal distribution அதோட parameter mean mu variance sigma square பண்ணுவோம். density function ஓட formula 1 by sigma root of 2 pi exponential of minus 1 by 2 x minus mu by sigma the whole square. இதில் x and mu ஓட value belongs to minus infinite to plus infinite, sigma greater than 0. இது ஒரு 2 mark. 7.3 first question define normal distribution. just நம்ம இந்த டயக்ராம் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்க போகிறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை யூஸ் பண்ணக்கூடிய டயக்ராம், இதுக்கு பேர் பெல் ஷேப்டு கர்வ்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ் ஆக்ஸில் ஒரு மவுண்டன் மாரி ஆர் பெல் ஷேப்பில் ஒரு டயக்ராம் வரைய போகிறோம். இந்த பாயிண்ட்டை மியூ ப்ளஸ் சிக்மா, மியூ ப்ளஸ் 2 சிக்மா ஆர் மியூ மைனஸ் சிக்மா, மியூ மைனஸ் 2 சிக்மா எக்ஸெட்ரா. இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பெல் ஷேப்டு கர்வ் தான் நம்ம இந்த த்ரூஅவுட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். செகண்ட் கொஷின் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியண்ட். நம்மக்கிட்ட எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸை நம்ம இசட்டாக சேஞ்ச் பண்ணி தான் பெல் ஷேப்டு கர்வில் மார்க் பண்ணி நமக்கு தேவையான ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏ ரேண்டம் வேரியபிள் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இது நமக்கு தேவையான மெயின் ஃபார்முலா. மீன் கொடுத்துருவாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா அண்ட் எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் கொடுத்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணுவோம். எக்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணாமல் அதை இசட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெல் ஷேப்டு கர்வில் மார்க் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சரை ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபாலோஸ் தி ஸ்டாண்டர்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் கால்டு தி ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியன்ட். இப்போ ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியண்ட்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா தான் நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியண்ட்னு சொல்லுவோம். வித் மீன் வேல்யூ 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1. இசட்டை பொறுத்த வரைக்கும் மீன் வேல்யூ 0 ஆகும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1 ஆகும் இருக்கும். தேர்ட் கொஷின், ரைட் டவுன் தி கண்டிஷன் இன் விச் தி நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஏ லிமிட்டிங் கேஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், nன்றது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும். நெய்தர் p or q இஸ் வெரி ஸ்மால். ஒன்று சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், இது ஒன்று ஸ்மாலாக இருக்கும். ஜஸ்ட் இந்த 2 பாயிண்ட் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கண்டிஷன். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் டென்ஸ் டு இன்ஃபைனைட், p and qவில் ஏதாவது ஒன்று வெரி ஸ்மாலாக இருக்கும். கொஷின் நம்பர் 4, ரைட் டவுன் தி எனி 5 chief characteristic ஆஃப் நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ். ஒரு 5 பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவாக இருக்குன்னா, தி கர்வ் இஸ் பெல் ஷேப்டு அண்டு சிமெட்ரிக்கல் அபவுட் த லைன் எக்ஸ் ஈக்குவல் டு மியூ. ஃபஸ்ட்டு பார்த்தோம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா வரையக்கூடிய டயக்ராமுக்கு என்ன பேர்னா பெல் ஷேப்டு கர்வ். அது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் தென் பெல் ஷேப்டு ஃபார்மேட். இது ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், இல்லை மீன் மீடியன் மோட் மூணுமே கோஇன்சிடென்ட் ஆகும், ஒரே பாயிண்டில் மீட் பண்ணும். தேர்ட், எக்ஸ் இஸ் அன் அசிம்டோட் ஆஃப் த கர்வ். எக்ஸ் இஸ் அசிம்டோட்னா டயக்ராம் என்ன ஆகுனா அது மகிட்டு போய்கிட்டே இருக்கும், பட் எக்ஸ் ஆக்சிஸ் கூட டச் பண்ணாமல் ஒரு டிஸ்டன்ஸில் போய்கிட்டே இருக்கும். இது போல் இருந்தால் அசிம்டோட்னு சொல்லலாம். Fourth point,
the points of inflection of the curve x equal to mu plus or minus sigma. இதை ஞாபகம் வச்சுக்கணும் போகிறோம். பெல் ஷேப்டு கர்வாக இருந்தால் அதோட இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் என்னவாக இருக்கும், x equal to mu plus or minus sigma. Then the curve is unimodal. இந்த 5 பாயிண்ட் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கேரக்டரிஸ்டிக் கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்டை மட்டும் எழுதினா போதும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பெல் ஷேப்டு கர்வாக இருக்கும். தென் சிமெட்ரிக்கல் அபவுட் x equal to mu. செகண்ட் பாயிண்டில் மீன் மோட் மீடியன் மூணுமே கோஇன்சிடென்ட் ஆகும். சிமெட்ரிக்கல் அபவுட் x ஆக்சிஸ், இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் என்ன, தென் யூனிமாடல். இந்த கர்வோட சில ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம். கர்வோட இந்த பாயிண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கர்வ் இது என்னன்னு சொல்லுவோன்னா 0ன்னு எடுத்துக்கலாம். z equal to 0. தென் சிமெட்ரிக்கலாக இருக்கும். சிமெட்ரிக்னா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூவோ சேம் அதே வேல்யூ தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இதோட டோட்டல் வேல்யூ என்னவாக இருக்குன்னா 1. அந்த 1 என்ன பண்ணுவோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் 0.5, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0.5. சிமெட்ரிக்கல் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ 0 to -1க்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ தான் 0 to 1க்கும் இருக்கும். இப்போ பெல் ஷேப்டு கர்வை பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0.5, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0.5, ப்ளஸ் பண்ணி வர ஆன்சர் 1, சென்டர் வேல்யூ இங்கே 0. Example 7.21. What is the probability that a standard normal variant z will be? Sometimes questionல டைரெக்டாக ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியன்ட் கொடுத்துட்டு அதோட வேல்யூ கேட்பாங்க. இல்லைனா எக்ஸ் கொடுத்துருப்பாங்க ரேண்டம் வேரியபிள், அதை நம்ம ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டும் வேல்யூ கண்டுபிடிப்போம். பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டைரெக்டாக இசட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கிரேட்டர் தென் 1.09. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோன்னா இந்த பெல் ஷேப்டு கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஒரு லைன், தென் அதுக்கு மேலே ஒரு கர்வ் ஒன்று வரைஞ்சிக்க போகிறோம். இந்த கர்வில் இந்த சென்டர் பாயிண்ட்டை z equal to 0ன்னு மார்க் பண்ணலாம். இந்த பக்கம் 0.5, இந்த பக்கம் 0.5. வேல்யூ மார்க் பண்ணும்போது 1.09 மார்க் பண்ண போகிறோம். இங்கே 0னா இங்கே சம்திங் பாசிட்டிவாக வரும் 1. தென் 1.09 மார்க் பண்ணிட்டோம். 1.09 விட அதிகமாக இருக்கணும். ஸோ கிரேட்டர் தென்னாக இருக்கவே இந்த பக்கம் தான் நமக்கு என்னவாக இருக்குன்னா 1.09 விட அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது வேல்யூ என்னென்னா z 1.09 விட அதிகமாக இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். நம்ம இதோட வேல்யூவை டைரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட டேபிளை யூஸ் பண்ணி தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபைன் பண்ணும்போது இங்கே 1.09 இது எங்கே போய் முடியும்னா ப்ளஸ் இன்ஃபினைட். ஸோ இதை டைரெக்டாக ஃபைன் பண்ண முடியாது. இதை கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு 0 to infinite. 0 to infiniteோட வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0.5, அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ 0.5. இப்போ 0 to infinite அந்த வேல்யூவில் இருந்து நமக்கு எது வேணாமோ 0லேருந்து 1.09 அதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு தேவையானது மட்டும் கிடச்சிரும். சம்மா சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும்னா P of z greater than 1.09. ஸோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா P of 0 less than z less than infinite ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து நமக்கு என்ன வேணாமோ அதை மட்டும் மைனஸ் பண்ணுறோம். less than z less than 1.09. ஸோ 0 to infinite வேல்யூ 0.5 மைனஸ் ஆஃப் நெக்ஸ்ட் இங்கே 0 to 1.09. இது போல் கொடுக்கும்போது நம்ம டேபிளை யூஸ் பண்ணி வேல்யூ ஃபைன் பண்ணலாம். புக்கில் பேஜ் நம்பர் 287 இந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபிள் நம்ம எதுக்கான வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோன்னா 1.09. இந்த 1.09 வரும்போது முதல் பிரிக்கணும். 1 தனியாகவும் தென் 0.09 தனியாகவும் பிரிக்க போகிறோம். இது போல் வரக்கூடிய முழு வேல்யூஸ்லாம் நம்ம காலத்துலேயும் வரக்கூடிய 0.01 0.02 அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் ரோலையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1.09 பிரிக்கும் போது 1 தனியாக எடுத்துக்கலாம். இந்த 1 எங்கே இருக்குன்னா ரோவில் இந்த பாயிண்ட்டு. தென் 0.09 அது எங்கே இருக்குன்னா காலத்தில் லாஸ்ட்டாக. ஸோ இது ரெண்டுமே மீட் பண்ணுற பாயிண்ட்டை பார்க்கும்போது தென் இங்கே 0.3621. இப்போ 1.09ஓட வேல்யூ என்னவாக இருக்குன்னா 0.3621. ஸோ நம்ம இங்கே வேல்யூ அப்ளை பண்ணும்போது 0.3621, 0.5ஐயும் 0.3621 மைனஸ் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் 0.1379. இதே போல் நம்ம டயக்ராமில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரலாம், ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் வரலாம். எது வருதோ நமக்கு தேவையான போர்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான சம் ப்ளஸோ மைனஸோ நம்ம எது வேணால் அப்ளை பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ மெயின் விஷயம் என்னென்னா அந்த டேபிளை பார்த்து நமக்கு வேல்யூ ஃபைன் பண்ண தெரிஞ்சாலே போதும்.
Exercise 7.3 question number 5. In a test of 2000 electric bulb, it was found that bulbs of a particular make was normally distributed with an average life of 2040 hours. ஒரு 200 பல்ப்ஸோட ஆவரேஜ் என்னவா இருக்குன்னா 2040 ஹவர்ஸ். ஆவரேஜ் என்னங்க மீனை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம மியூன்னு சொல்லுவோம். மியூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2040 ஹவர்ஸ். அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 60 ஹவர்ஸ். எஸ்டிமேட் தி நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் லைக் டு பேர்ன் ஃபார் மோர் தென் 2150 ஹவர்ஸ். 2150 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பேர்ன்ஸ் ஆக என்ன சான்ஸ் கேட்டிருக்காங்க. செகண்ட் லெஸ் தென் 1950 ஹவர்ஸ், அதை விட கம்மியாக பேர்ன் ஆக என்ன சான்ஸ். மோர் 1920 ஹவர்ஸ் பட் லெஸ் தென் 2100 ஹவர்ஸ். இது போல் ஒரு 3 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு மெயின் என்ன தெரிஞ்சாங்கன்னா கொடுத்துருக்கிற கொஷின் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் சால்வ் பண்ண போகிறோம். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுத்துருக்கிற ரேண்டம் வேரியபிளை வேரியண்ட்டாக மாற்ற போகிறோம், இசட்டாக மாற்ற போகிறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இங்கே எக்ஸ்ன்ற ரேண்டம் வேரியபிள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் மியூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2040 அண்ட் சிக்மா என்னவாக இருக்குன்னா 60. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஷினில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அப்ளை பண்ணி எக்ஸை ஃபுல்லாக இசட்டாக மாற்றிட்டு தென் அதுக்கப்புறமா அந்த டேபிளை யூஸ் பண்ணி நமக்கான வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ ஒரே கான்செப்ட் இசட் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இது தெரிஞ்சாகணும். இந்த டேபிள் பார்க்க தெரிஞ்சால் போதும், சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 5ல் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மீன் மியூ ஈக்குவல் டு 2040 அண்ட் சிக்மா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் 60 கொடுத்துட்டு இல்லை எக்ஸ் டினோட் தி நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் லைக்லி டு பர்ன். தென் ஃபஸ்ட் சப்டிவிஷனில் மோர் தென் 2150. மோர் தென்னா அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் 2150. இப்போ லெஸ் தென்னா நம்ம லெஸ் தென் சிம்பிளை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுவோம், எக்ஸில் கொடுத்துட்டு இசட்டுக்கு மாற்றிக்கிட்டு அதன் மூலமாக டேபிளை யூஸ் பண்ணி ஃபைன் பண்ண போகிறோம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் என்ன வேணால் கொடுத்தாலும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை தான் எக்ஸ்னா எடுத்துக்க போகிறோம். லெஸ் தென் இருக்கலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இது கொடுத்தாலும் எடுக்கும்போது அதை எக்ஸாக எடுத்துக்கணும். 2150. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 2150 மைனஸ் மியூவோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 2040 பை சிக்மா வேல்யூ. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 110 பை 60 டிவைட் பண்ணி வந்தால் இசட் வேல்யூ 1.833. அப்போ எக்ஸில் என்னவாக இருக்குன்னா எக்ஸ் கிரேட்டர் தென் 2150 இருக்கும்போது இசட்டுக்கு ரேண்டம் வேரியண்ட்டுக்கு என்னவாக மாறுதுன்னா பி ஆஃப் இசட் கிரேட்டர் தென் 1.833. இப்போ இதை நம்ம பெல் ஷேப்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் இன்ஃபினைட் டு ப்ளஸ் இன்ஃபினைட். தென் இந்த மிட் பாயிண்ட் இசட் ஈக்குவல் டு 0. நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம்னா 1.833 விட அதிகமாக இருக்கணும். 1.833 ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணுவோம். அதை விட வேல்யூ அதிகமாக இருக்குன்னா தென் ரைட் ஹேண்ட் சைடில் இங்கே மூவ் பண்ணிட்டு போக போகுது. அப்போ அதை விட அதிகமாக இருக்கிற வேல்யூ ஃபுல்லாக ஃபைன் பண்ண போகிறோம். நமக்கு டேபிளில் டேரெக்டாக இதுக்கான வேல்யூ இல்லை. இப்போ இது போல் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஃபுல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதில் இருந்து நமக்கு என்ன வேணாமோ அதை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபுல் வேல்யூனா 0 to infinite, அதோட வேல்யூ 0.5. அதை கண்டுபிடிச்சிட்டு தென் மைனஸ் ஆஃப் 0 to 1.833. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 less than z less than infinite இந்த ஃபுல் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். மைனஸ் பண்ண போகிறது 0 to 1.833. ஸோ 0 to இன்ஃபினிட்டியாக இருந்தால் ஆன்சர் 0.5. ஏன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும், ரெண்டு பக்கமும் 0.5 0.5. தென் இதோட வேல்யூ ஃபைன் பண்ணும்போது இப்போ டேபிளில் 0 to 1.833 அதை பிரிக்கும் போது ஃபஸ்ட் இங்கே 1.8 ஆகும். தென் 0.033 எடுத்துக்கலாம். எப்பயும் வரக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம காலத்துலேயும் செகண்ட் ரோவில் பார்ப்போம். மொத்தம் 1.8. ஸோ இங்கே டேபிள் எடுத்துங்க, அதில் 1.8 ஃபஸ்ட்டு காலமில் 1.8. தென் ஃபஸ்ட்டு ரோவில் இங்கே 0.03. ஸோ ரெண்டுமே மீட் பண்ணுற வேல்யூ எங்கே இருக்குன்னா 1.8க்கு நேராக இங்கே 0.4664. இப்போ அந்த வேல்யூ இங்கே ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். தென் அதை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் நமக்கு தேவையான ஆன்சர் 0.0336. P of x greater than 2150 வேல்யூ. தென் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எதுக்குன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் பல்ப் லைக்லி டு பர்ன் ஃபார் மோர் தென் 2150 ஹவர்ஸ்.
பட் நம்மக்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 பல்ப்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஒரு பல்பு மட்டும் 2150 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பேர்ன் ஆக என்ன சான்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இந்த 2000 பல்பும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம், கிடச்ச ஆன்சர் ஜஸ்ட் அங்கே 2000 இன்ட்டு பண்ணால் போதும், டோட்டல் பல்ப்ஸுக்கான ஹவர்ஸ் கிடச்சிரும். ஸோ 67.2. இப்போது 2000 பல்பும் 2150 ஹவர்ஸுக்கு அப்புறமா பேர்ன் ஆக என்ன சான்ஸ் இருக்குன்னா 67.2 ஆர் அப்ராக்சிமேட்டிவாக 67 எடுத்துக்கலாம். தென் செகண்ட் சப்டிவிஷன் லெஸ் தென் 1950 ஹவர்ஸ், அதுக்கு முன்னாடியே பேர்ன் ஆக என்ன சான்ஸ். ஸோ பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் அந்த ஹவரை விட கம்மியாக இருக்கணும். எப்போ என்ன பண்ணுவோம், இசட்டை கொடுத்தாங்கன்னா எக்ஸ் கொடுத்தாங்கன்னா அதை இசட்டுக்கு மாற்றிப்போம். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. எக்ஸோட வேல்யூ 1950, மியூவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துருக்காங்க 2040/60. சரி மைனஸ் பண்ணி வர ஆன்சர் -90/60 டிவைட் பண்ணால் -1.5. அப்போ எக்ஸில் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1950வை இசட்டுக்காக மாற்றுறோம். இஸ் பி ஆஃப் இசட் லெஸ் தென் -1.5. ஸோ பெல் ஷேப்டு வரைஞ்சிக்கிட்டு 0 -1.5 மார்க் பண்ணுறோம். -1.5 விட கம்மியாக இருக்கணும். ஸோ அதை ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கலாம். நம்ம ஷேட் பண்ண ஏரியா மட்டும் தான் வேணும், டேரெக்டாக அதை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 0 to இன்ஃபினிட்டாக ஃபைன் பண்ணி அதிலிருந்து 0 to -1.5 மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ பி ஆஃப் -∞ to 0 மைனஸ் ஆஃப் இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென், நமக்கு எல்லாமே இங்கே ஒன்று தான். -1.5லேருந்து 0 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். ஸோ பி ஆஃப் -1.5 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0. ஸோ இதோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த ஆஃப் வேல்யூ என்னென்னா 0.5. இங்கே -1.5 to 0 எப்பவுமே சிமெட்ரிக். -1.5 to 0க்கு என்ன வேல்யூவோ அதே தான் 0 to 1.5க்கு இருக்கும். ஸோ ஏரியா இங்கே மாறாது. ஸோ அதனால் நம்ம இங்கே மைனஸ் எடுத்து பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்படியே சேஞ்ச் பண்ணி 0 to 1.5 எடுத்துக்கலாம். இப்போ 1.5ஓட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். 0 to 1.5 எடுக்கும்போதில் 0ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். தென் 1.5ங்கன்னா இந்த பிளேஸில் 0.4332. ஸோ இதில் வேல்யூ அப்ளை பண்ணும்போது 0.5 - 0.4332 மைனஸ் பண்ணி வர ஆன்சர் 0.0668. இது எதுக்கான ஆன்சர்னால் ஒரு பல்பு மட்டும் 1950 ஹவர்ஸில் பேர்ன் ஆக சான்ஸ் அதுக்குள்ளே. பட் நமக்கு என்ன வேணும்னா 2000 அவுட் ஆஃப் 2000 பல்ப் நம்பர் ஆஃப் பல்ப்ஸ் லைக்லி டு பேர்ன் ஃபார் லெஸ் தென் 1950 ஹவர்ஸ். இப்போ வந்த ஆன்சரை 2000 இன்ட்டு பண்ணால் தேவையான ஆன்சர் கிடச்சிரும் 133.6. தேர்ட் சப்டிவிஷனில் மோர் தென் 1920 ஹவர்ஸ் பட் லெஸ் தென் 2100. அப்போ எழுதும் போது 1920 விட அதிகமாகவும் 2100 விட கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம இதுக்கு தனியாக இந்த எக்ஸு தனியாக இசட்டாக சேஞ்ச் பண்ணும். தென் செகண்டு தனியாக இசட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் நம்மளாம் ஒரே ஒரு ப்ராசஸ் தான், ஒரே ஒரு எக்ஸ் இருந்துச்சு அதை இசட்டாக மாற்றிக்கிட்டோம். இங்கே 2 எக்ஸ் கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டும் இசட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம், செகண்டையும் இசட்டாக மாற்ற போகிறோம். அந்த பேசிக்காக இசட்டுக்கு என்ன ஃபார்முலா, இசட் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா. ஃபஸ்ட்டு என்ன எக்ஸ் எடுக்க போகிறோன்னா 1920. சேம் இசட் ஈக்குவல் டு 1920 மைனஸ் மியூவோட வேல்யூ 2040/60 மைனஸ் பண்ணி வர ஆன்சர் -120/60 டிவைட் பண்ணிட்டா -2. தென் செகண்ட் எக்ஸ் என்னென்னா 2100. again எக்ஸுக்கு போல் 2100 மைனஸ் 2040/60 மைனஸ் பண்ணால் 60/60 1 எடுத்துக்கலாம். இதை சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸாக இருந்த வேல்யூவை இசட்டாக மாற்றுறோம். பி ஆஃப் 1920 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2100 பி ஆஃப் -2 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1 மாற்றிட்டோம். பெல் ஷேப்பில் மார்க் பண்ணும்போது -2 + இன்ஃபினிட் இசட் ஈக்குவல் டு 0. நம்ம எது கண்டுபிடிக்க போகிறோன்னா இசட் ஈக்குவல் -2 இசட் ஈக்குவல் டு 1. ஸோ -2லேருந்து 1 வரைக்கும். ஸோ இதோட ஏரியா தான் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். டேரெக்டாக டேபிளில் -2லேருந்து 1 வரைக்கும் ஃபைன் பண்ண முடியாது. எதை கண்டுபிடிக்கிற மாரியாக இருந்தாலும் 0 பேஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ 0 to -2 + 0 to 1 ஆர் -2லேருந்து 0 + 0 to 1. இப்போ சின்ன நம்பரில் இருந்தால் பெரிய நம்பருக்கு போக முடியும். அப்போ -2லேருந்து 0 தென் 0 to 1. ஸோ பி ஆஃப் -2 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 0 ப்ளஸ் பி ஆஃப் 0 லெஸ் தென் இசட் லெஸ் தென் 1. எப்பவுமே சிமெட்ரிக்னு சொல்லுவோம். சிமெட்ரிக்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கோ அதே தான்
ரைட் ஹேண்ட் சைட்லையும். இப்போயுமே நெகட்டிவ் வந்தால் நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். பாசிட்டிவாக மாற்றும் போது 0 to 2ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே 0 to 1. ஸோ டேபிளில் வேல்யூ பார்க்கும்போது ரோவில் 0, காலமில் 2 வர மாதிரியான வேல்யூ பார்க்க போகிறோம். அதே போல் இங்கே 0 to 1னா ரோவில் 0, காலமில் 1 வர மாதிரியான வேல்யூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 0 to 1னா 0.3413, தென் 0 to 2னா 0.4772. ஸோ ரெண்டு வேல்யூங்க அப்ளை பண்ணி மைனஸ் பண்ணும்போது 0.8185. இது எதுக்காங்கன்னா 1 பல்புக்கான சான்ஸ். பட் நமக்கு என்ன வேணும்னா 2000 பல்ப்ஸ். அப்போ வந்திருக்கிற ஆன்சரை 2000 இன்ட்டு பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். 1.637 ஆர் அப்ராக்சிமேட்டிவ் இதை 2ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ண மாரி தான் எல்லா சம்மே. ஃபஸ்ட் நம்ம கொஸ்டினை படித்து மியூவோட வேல்யூ என்ன, சிக்மாவோட வேல்யூ என்ன, அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கொஸ்டினில் எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ பை சிக்மா, இந்த 3 வேல்யூவை அப்ளை பண்ணி இசட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் இசட்டோட வேல்யூவை அந்த பெல் ஷேப்டு கர்வில் மார்க் பண்ணி நமக்கு தேவையான வேல்யூஸை ஃபைன் பண்ண போகிறோம். இந்த டேபிளில் ஃபைன் பண்ணும்போது எப்பயுமே 0 பேஸ் பண்ணி தான் வேல்யூ ஃபைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் 7.2, 7.3 அண்டு 7.22, 7.23 அண்ட் 7.24 அண்டு 25 அசைன்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கான ஆன்சர் கிடைக்கும், தெளிவாக புரிய ஆரம்பிக்கும்.